வணக்கம் நண்பர்களை. லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா திருவும் லட்சுமியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டாங்க வீட்டில். அதுவும் திருவை பார்த்த உடனே என்ன நம்ம இவங்க வீட்டிலையா இருக்கோம், அப்போனா திவ்யாக்காவை கல்யாணம் பண்ண போகிறது என்னோட புருஷனா அப்படின்னு அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. அதோட நம்ம லட்சுமியை பார்த்த உடனே எங்கள் வீட்டுக்கு அப்போ மகாவா வந்திருக்குது நீ தானா, இவ்வளோ காலம் இதே வீட்டில் தான் நீ இருந்திருக்க, இதை பற்றி கூட தெரியாமல் நான் உன்னை தேடி மாலெல்லாம் அலைஞ்சிருக்கேன். ஆனால் இப்போ பார்த்தியா நமக்கு ரெண்டு பேர்த்தையும் கடவுள் ஒரே வீட்டில் இருக்க வச்சிருக்காரு அப்படின்னு அந்த இடத்துல லட்சுமி இதுக்கு மேலே இங்கேருந்து தப்பிச்சு நீ போகக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம லட்சுமியை எப்படியாவது இங்கேருந்து அவள் போயிடுவா கண்டிப்பாக, எனக்கு டிமிக்கி கொடுத்துட்டு. ஆனால் அவளை நம்ம தான் இங்கே இருக்க வைக்கணும் அப்படின்னு திரு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம லட்சுமி பேக்கை தூக்கிட்டு அடித்தா முறைச்சானி ஓடுறாங்க. நம்ம திருக்கண்ணில் பற்றக்கூடாது, அவர் அவருக்கு வாழ்க்கையை நம்ம கேள்விக்குறி ஆக்கிடக்கூடாது. ஏற்கனவே காஞ்சனமா நம்ம மேலே கடுமையான கோபத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் திவ்யாக்கா வாழ்க்கையை நான் அழிச்சிருவேன்னு பயப்படுறாங்க. அப்படியெல்லாம் நடந்துடக்கூடாது. இக்கட்டான நிலையில் என் கழுத்தில் தாலி கட்டி என்னை காப்பாற்றினவருக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம லட்சுமி படப்படன்னு பேக்கை தூக்குறாங்க. போகிறதுக்கு நிற்கிறாங்க. அந்த நேரம் தான் நம்ம திரு ரெண்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. லட்சுமி நீ எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். ஏன்னா எங்கள் அம்மாவை கவனிக்க உன்னை விட சிறந்த ஆள் வேறு யாரும் கிடையாது, நீ கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கணும் லட்சுமி அப்படின்னு அந்த இடத்துல கேட்டுக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் நம்ம லட்சுமி சம்மதிக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தாங்க நம்ம திருமண ஃபோட்டோவை பார்த்து என் கணவர் என் கூட இருக்காரு, இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை இந்த ஃபோட்டோ தருது அப்படின்னு பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்க நம்ம லட்சுமிக்கு கார் சவுண்டு கேட்டு அடிச்சு பிடிச்சி ஓடி போய் பார்க்குறாங்க. வெளியே யார் வந்திருக்காங்க, இது அம்பிகாமா பையனாக தான் இருக்கும், நிச்சயமாக இன்றைக்கி அவங்கள பார்த்துட வேண்டியதான் அப்படின்னு ஓடி வராங்க. இந்த சைடு நம்ம திரு கயிற்றை கொண்டு வச்சுட்டு வராங்க. கரெக்டாக மீட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் நம்ம கவிதா பார்க்குறா, என்ன இந்த திருவை பார்க்கறதுக்கு இவ இம்புட்டு அடித்து பிடிச்சி வரானா, இதில் ஏதோ சந்தேகம் இருக்குதா அப்படின்னு அந்த இடத்துல நினச்சி இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. நம்ம திருவுக்கும் லட்சுமியும் பார்க்கக்கூடிய பார்வையை பார்த்த உடனே ஏதோ ஒரு விஷயம் இவங்களுக்குள்ளே ஓடிட்டு இருக்குது. எதுக்காக இவ பேயறிஞ்சது கணங்க வந்தவா நிற்கிறான்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிற நேரம் நம்ம திருவு நினைக்கிறாங்க, லட்சுமி நான் எங்கெல்லாம் தேடினேன், கடைசியில் என் வீட்டில் நீ எப்படி அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம மகா நினைக்கிறாங்க, என் கணவர் வீட்டிலையா நான் இருந்தேன், இதே திவ்யாக்காவை கட்டிக்க போகிறது என் புருஷனா அப்படின்னு விட்ட கேள்விக்குறிகள் ஓடுது. அதே கணம் பார்த்தோம்னா அப்படியே கவிதா தெரிக்க விடுறாங்க. எனக்கு அறிவு இருக்கா, எதுக்காக இப்போ திரு வரேன்னா அவருக்கு முன்னாடி போய் நிற்கிற அறிவு இல்லை, போ எவ்வளோ வேலை இருக்குது அதைப்பெல்லாம் போய் பண்ணு அப்படின்னு அந்த இடத்துல துரத்தி விடுறாங்க. நம்ம லட்சுமியை பார்த்த இதில் கவிதா அத்தை இப்படி வர திட்டிட்டு போகிறாங்களே, ஆனால் லட்சுமி இந்த வீட்டில் தான் எங்கள் அம்மாவை கவனிக்க மகாணி பேரில் இருந்திருக்கா அப்படின்னு இருக்க நேரம் ரொம்பவே சந்தோஷம்தான். ஆனால் யாராவது எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே உறவை தெரிஞ்சிட்டுனா என்ன ஆகும் அப்படின்னு பயங்கர ஷாக்கில் இருக்கிறாங்க நம்ம திரு. அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடாது, நம்ம திவ்யா அக்காவை தான் என் கணவர் கட்டிக்க போகிறவருன்னு இப்போ நல்லாவே புரிஞ்சுட்டு அவங்க வாழ்க்கைக்கு நான் இடைஞ்சல் பண்ணிடக்கூடாது. ஏற்கனவே காஞ்சனாமாவுக்கு என் மேலே சந்தேகம் இருக்குது. அப்படி இருக்க நேரம் இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்தும்படியாக நான் இருந்து இடைஞ்சல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஆணித்தனமாக நம்ம லட்சுமி இங்கேருந்து பெட்டியை கட்டிட்டு யாருக்கும் தெரியாமல் இவங்க கண்ணில் மண்ணை தூக்கிட்டு ஓடிடணும் அப்படின்னு அந்த இடத்துல காவல் இருக்கிறாங்க. நம்ம திருவுக்க மனசில் நம்ம லட்சுமி இனி இங்கே இருக்க மாட்டா, நம்மளை பார்த்துட்டால நம்ம வாழ்க்கையை இடைஞ்சல் பண்ணிடுவோம், இடைஞ்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு அவள் மனசுக்குள்ளே தோணும். அவள் ரொம்ப நல்லவ, அவளுக்கு இது நம்ம லைஃப்பை திவ்யா என்னோடய லைஃப்பை நினச்சிக்கிட்டு அவள் கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்க மாட்டா அப்படின்னு அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் லட்சுமி இங்கே தான் இருக்கணும், என் கண் பார்வையில் அவள் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இதுக்கு ஒரே வழி நம்ம லட்சுமி கிட்டே போய் பேச வேண்டியதான் அப்படின்னு நம்ம லட்சுமி கிட்ட பேச வராங்கங்க.
லட்சுமியை சந்திச்சு, லட்சுமி நீ வந்து மகாணி பேரில் நீ இங்கே இருந்திருக்க, ஆனால் இது தெரியாமல் நான் இங்கெல்லாம் ஒன்று தேடினேன். இப்போ கடவுளாட்டு நீ எங்கள் வீட்டில் வந்து சேர்ந்துருக்க, இது ரொம்ப நல்ல விஷயந்தான். எங்கள் அம்மாவை நீ நல்லாவே கவனிச்சுக்கிட, அவளை பார்க்க உன்னை விட சிறந்த ஆள் வேறு ஆள் கிடையாது லட்சுமி. தயவு செய்து நான் சொல்லதை வந்து கேளு. நீ வந்து எங்கள் வீட்டிலேயே தான் இருக்கணும். நீ எனக்கு வந்து கண்ணை தப்பிக்கிட்டு இங்கேருந்து நீ போயிடலாம் அப்படின்னு வந்து நினைக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம லட்சுமிக்கு என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் அப்படின்னு வந்து தெரியாமல் இருக்கு. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க பேக்கை தூக்கி வச்சுட்டு வெளியே எடுத்துகிட்டு ஓடுறாங்க. இங்கேருந்து போயிடணும். நம்ம காஞ்சனாமா நம்மள வந்து சந்தேகப்பட்டது உண்மை ஆயிடக்கூடாது, கடவுளே நான் திவ்யாக்காவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து பேக்கை தூக்கிட்டு ஓடுறாங்க. நம்ம மடக்கி பிடிக்கிறாங்க. எங்கே ஓடுற லட்சுமி? நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ என்னை விட்டுட்டு இங்கேருந்து ஓடிடலான்னு நினைக்கிறியா? நீ போகக்கூடாது. எங்கள் அம்மாவை நீ நல்லாவே பார்த்துக்கிட அப்படின்லாம் சொன்னப்பறம் உன் மனசு கேட்கல. நான் வந்து நல்லா இருக்கணும், நீ கண்கடாத தொலைவில் நீ கஷ்டப்பட்டாலும் போதும் அப்படின்னு நினச்சிட்டு தானே என்னை வச்சுட்டு ஓடுற நீ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, நான் இல்லாட்டாலும் இந்த வீட்டை விட்டு நீ போகக்கூடாது மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு வந்து சத்தியம் வாங்கிறாங்க. அடடா இது என் நல்லூரமா, இது என்ன சோதனை, எனக்கு வந்து என் கணவருக்கு ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆக போகுது, அப்படி இருக்க நேரம் நான் இங்கே இருந்தேன்னா அவங்க வாழ்க்கை என்ன ஆகும், ஐயோ கடவுளே இது என்ன சோதனை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம லட்சுமி ஒரு புழு மாதிரி துடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கவிதா வந்து இந்த லட்சுமி மகா இருக்கால அவளை வந்து ஏதாவது ஒரு பழியை போட்டு இந்த வீட்டில் விட்டு துரத்தணும் அப்படின்னு வந்து ஒரு விலையுயர்ந்த பொருளை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இதை எப்படியாவது அவளுக்கு பேக்கில் வந்து துருத்தி வச்சு அவளுக்கு மேலே ஒரு களவுப்பட்டது போட்டு நம்ம லட்சுமி வந்து துரத்திடணும், வீட்டை விட்டு இந்த மகளை துரத்தணும். அதை திரும்பவும் அம்பிகா 2 பேரும் சேர்ந்தே துரத்தி விடணும், கழுத்தை ஊற்றி வெளியே தள்ளணும். அதுக்கு என்ன வழியோ அதை பண்ணும் அப்படின்னு வந்து ஒரு பொருளை எடுத்து நம்ம மகாவோட பேக்கில் தூக்கி வைக்கிறாங்க. அப்போ தான் வந்து அவங்க கண்ணில் ஒரு ஃபோட்டோ படுது. என்னடா இந்த ஃபோட்டோ அப்படின்னு வந்து எடுத்து பார்த்தவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. நம்ம லட்சுமிக்கும் திருவுக்கும் கல்யாணம் ஆன ஃபோட்டோ. என்ன திருவுக்கு வந்து உண்மையாட்டே இந்த லட்சுமி கூட கல்யாணம் நடந்துச்சா, இதை திரு மறைச்சா இந்த வீட்டில் இருக்கான். அப்போ நம்ம ஸ்ரீயை கல்யாணம் பண்ணிக்கிறது இது என்ன, இது இவன் இப்படி விட்டவனா இருக்கானா, இவனுக்கு முகத்திரையே எல்லாரும் முன்னாடியும் இந்த கிழிச்சு எடுக்கணும். அதுவும் காஞ்சனாக்கா குடும்பமாக இந்த குடும்பமாக எந்த காலத்துலையும் ஒட்ட விடாமல் அளவுக்கு பண்ணணும். அம்பிகா திரு இவங்க எல்லா 2 பேர்த்தையும் கேள்விக்குறியாக்கி இந்த வீட்டை விட்டு இவங்களை ஓட விடணும். அதுக்கு என்ன வழி உண்டோ அதை பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு வல்கர்த்தனமாக வந்து ஐடியா போட்டுகிட்டே இருக்காங்க நம்ம கவிதா. அதுக்கு திட்டமாட்டு வந்து இந்த ஃபோட்டோ நம்மக்கிட்டே இருக்குது, இது தகுந்த ஆதாரம். இதை வந்து பகடக்காயாக யூஸ் பண்ணி எப்படி இந்த லட்சுமிக்கும் திருக்குள்ள உறவை நான் வந்து எங்கே வந்து போட்டு கொடுத்து நான் வந்து இந்த வீட்டோட சாவி கொத்தை என் கையில் கொண்டு வரணுமோ அதை பண்ணுவேன் அப்படின்னு வந்து நினச்சிட்டு, ஏடி மகா நீ இந்த வீட்டு மருமகளா, உனக்கும் சரி அம்பிகாவுக்கும் சரி நான் என்றைக்குமே தலை நிமிர்ந்து நிற்க விட மாட்டேன். நீங்கள் எனக்கு வாய்த்த அடிமைகள் டி, நீங்கள் அடிமையாட்டே வேலை பார்த்து சாகணும் அப்படின்னு வந்து உங்களை எப்படி நான் பழி வாங்குறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க.